ஹாய் ஹாய் ஹாய். என் மூஞ்சி ஏன் இப்படி 10 பேய் சேர்ந்து வச்ச மாதிரி சரியான தூக்கம், தலைவலி. நம்ம எங்க போறோம்னா நாளைக்கு நம்மளோட யாஷிகா ஸ்கூல்ல ஆனுவல் டே. அதுக்குரிய திங்ஸும் ட்ரெஸ்ஸும் நம்ம எதுவுமே வாங்கல. இப்போதான் அதெல்லாம் வாங்க போறோம். எல்லோ வாங்கிட்டு கலர் வந்துட்டு எல்லோ கலர் சொல்லியிருக்காங்க. ஃப்ராகு எப்படி இருக்குன்னு கிடைக்குதுன்னு பார்ப்போம். போய் அங்கேயும் பார்க்கலாம். வாங்கிட்டு வந்துட்டு மீட் பண்ணுறேன். பாய். டாட்டா சொல்லலாம். யாசிகா தூங்கிடுச்சு வீட்டில். வருஷத்துக்கு எப்படி தான் மூக்கு இருக்குமோ தெரியாது, கரெக்டாக எங்களோட கிளம்பி வந்துடுவான். தூங்கிட்டு இருந்தாலும் டக்குன்னு எந்திரிச்சிருவான் அந்த நேரம் மட்டும் பார்த்து. சரி, 2 பேருமே தூங்குறாங்க, விட்டுட்டு போகலான்ற ஐடியாவில் தான் இருந்தோம். கிளம்புற இடத்துல தம்பி எந்திரிச்சிட்டான். மஜாலி மஜாலி பஜ்ஜி பாய் சொல்லு. பஜ்ஜி பாய். ஓய் சார், அவனை இறக்கி விட்டுருங்க. தூக்கத்துல இருக்கிறாரு சார். நல்லா அவரு படுத்து அப்பதான் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். எப்படினாலும் வண்டியில போறது மூக்கு வெறுத்துருது. அது படுத்து ஒரு 1 hour இருக்கும். இப்ப நம்ம எங்க போறோம்? ட்ரெஸ் எடுக்க போறோம். எதை எங்க போறோம்? எந்த இடம்? பேக் சைடா இல்ல எந்த சைடுன்னு சொல்லல. ஏகேஎம் பக்கத்துல ஒரு கடை, பக்கத்துலயே பின்னாடியே ஏதோ சொன்னாங்க. ஆனா எக்ஸாக்டா எந்த கடைன்னு தெரியல. ஆஃபியா இல்ல, ஆஃபியா எடுக்கல, மகதி. யார் எடுத்தாங்க ட்ரெஸ்? மகதி மகதி. ஆமா, கலர் வந்து டார்க் எல்லோ. நம்ம இப்ப எங்கன்னா ஏகேஎம் சைடு பேக் சைடு வந்திருக்கோம். அவங்க ஸ்கூல் யாஷிகாவோட ஃப்ரெண்டு ஒரு எல்லோ எடுத்திருக்காங்களாம். அவங்க பேரண்ட்க்கு ஃபோன் அடிச்சா யாரும் எடுக்கல. சரி, மேமுக்கே அடிச்சு கேட்டா மேம் வந்து அந்த கடை எக்ஸாக்டா எங்க இருக்குன்றது எங்களுக்கும் தெரியல, நீங்க அந்த கலர்ல எந்த மாடல் வேணா கவுன் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால ஏதாவது ஒரு கடைக்குள்ள போய் பார்க்கலாம். ஏதாவது ஒரு சின்ன பசங்க ட்ரெஸ் கவுன் அந்த மாதிரி இருக்கும்லங்க கேட்லாக்ல வெளியே, அந்த மாதிரி இருக்கிற கடையா பார்த்து டப் பண்ணி பாட்டுங்க. இருக்கும். இதெல்லாம் உங்க பொண்ணு பிறக்கிற நேரத்துல வாங்குற கடை. கடை எந்த கடைன்னு கரெக்டாக தெரில. சரி ஓகே, பஜார் தானே, எந்த கலரில் எல்லோ கலர் ஃப்ராக் இருக்கோ அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டோம். அப்படி பாப்பாவுக்கு பார்க்க போனால் எனக்கு தான் எல்லாமே பார்க்குற டாப்புலாம் ஐயோ நமக்கான ஏதாவது ஒரு டாப்பாவது வாங்கிட மாட்டோமான்னு கண்ணு ஃபுல்லாக துடிச்சிட்டே இருந்துச்சு. சரி, இப்போ பாப்பாக்காக தானே வந்திருக்கோம், வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போனோம். அந்த அறுப்பாருங்க உங்க கை கிட்ட அந்த எல்லோ. இந்த மாதிரி தான் வேணும், கரெக்ட் தான். ஓகே, ஆனா அந்த எல்லோ இந்த மாடல் எல்லாம் நாளைக்கு ஈவினிங் அங்க கேட்டுட்டு தான் வந்தாங்க. ஆமா, கடையில கேட்கல. இது 26, இது 30, 28 இல்ல. ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு தான் டிஃபரன்ஸ் வரும். கொஞ்சம் பெருசா இருந்தாலும் தப்பு இல்லை, கொடுக்கும் போது கரெக்டா வரும். ஓகேவா? லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம சரி அதே கலரில் எந்த மாடல் இருந்தாலும் ஓகே அப்படின்னு போனோம்.
ஆனால் மேம் எந்த மாடல் அனுப்பிச்சுட்டாங்களோ அதே மாதிரி அக்யூரேட்டாக நமக்கு கிடச்சிச்சுன்னா அதையும் டேக் பண்ணுறேன் இமேஜை. ஃபைனலாக அதே ஜோனு நாங்கள் யதார்த்தமாக போனோம், எந்த கடைனே தெரியாது. ஆனால் அந்த கடையாக தான் இது இருக்கும் போல் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஃபைனலா முடிஞ்சு ஒரு வழியா ட்ரெஸ் பிரச்சனை. நெக்ஸ்ட் ஒரு ஜாமுன் கடை ஒன்று நல்லா இருக்குன்னாங்க, அங்க போய் ட்ரை பண்ண போறோம். அது இல்லை, ஸ்கூல் திங்ஸ் நான் பெண்டிங். ஸ்கூல் திங்ஸ் வேற என்ன நீங்க பார்க்கறத பாருங்க. எங்கே போகிறோன்னா மதுரை விளக்குத்தூண் கிட்ட நாச்சியாஸ் பேக் சைடு. பாப்பாவுக்கு வாங்கியாச்சு, காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் மட்டும் வாங்கணும். உடனே டக்குன்னு பார்ப்பீங்க, ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வளையல் மட்டும் தான் வாங்கணும். மற்றபடி நெக்லஸ்ஸு இந்த மாதிரிலாம் எல்லாமே பாப்பாக்கிட்ட இருக்குது. இன்னும் ஹரிக்கு ஒரே ஒரு தொப்பி மட்டும் தான் வாங்கணும், ஒயிட் தொப்பி. நம்ம வீட்டில் 3 இருக்குங்களா, 3மே காம்படிஷனில் சேர்ந்துருக்குங்க. ஆளுக்கு ஒன்றா பார்த்து பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எங்கே இருக்கோன்னு நான் காட்டுறேன் பாருங்க. லைட் நல்லா செம்மதுவா பிரைட்டாக இருக்கனால கடை இது பண்ணு, நீ லைட்டா இது பண்ணு. இது வந்து நம்ம மதுரை மெயின் ஃபேமஸ் சிகர்தண்டா. நம்ம மதுரையில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஆமா, இதுதான் ஒரிஜினல் ஃபேமஸ் சிகர்தண்டா. என்னங்க இருக்கு, மதுரை விளக்குத்தூண் கீழமாட்டு வீதி. இந்த சைடு வர்றவங்க இந்த சைடு இந்த ஜிகர்தண்டாவை டேஸ்ட் பண்ணாம போக மாட்டாங்க. மதுரைனாலே ஃபேமஸ் ஜிகர்தண்டா தான். அந்த ஜிகர்தண்டாக்கே ஃபேமஸ்னா இந்த கடை ஒண்ணுதான் ஒரிஜினல். ஆனா இந்த நேம்ல நிறைய இருக்கு, பட் இங்க இருக்கிறது பியூர் ஒரிஜினல். 27 இயர்ஸா இந்த கடை இங்க இருக்கு. மித்தல இருக்கலாம் சும்மா இவங்க பேர் வச்சு தான் லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம கருவா சொல்லிச்சுல்ல அந்த பன்னு டேஸ்ட் பண்ணுற இடம், ஏதோ சேனலில் பார்த்தாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது கிட்டக்க வந்துட்டோமே, சரி அதையும் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் நின்றுட்டுருக்கோம். வஜ்ஜி எப்படி அதை ஆன் பார்த்துட்டு இருக்கு பாருங்க, வஜ்ஜிம்மா. இது முன்னாடி ஃபுல்லாக டேஸ்டாலே, பின்னாடி நமக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வஜ்ஜிம்மா வாங்கிட்டு வருது. என்ன அதேதானா, இதுதான் இதுதான் உள்ள இது பட்டன் இருக்கும், இதான் போட்டுருக்கோம். என்ன பண்ணியா, என்ன வேணும் அந்த பன்னும் ஒன்றும் இல்லைங்க, அது அப்படியே தோசைக்கல்ல போடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த பட்டரும் ஸ்வீட்டும் போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான். என்ன பண்ணி வச்சு வச்சு என்னது இது, இதுதான் ராஜ்மஹால், சிலவாசல் ராஜ்மஹால். இது ஒரு ஆசைன்னு இதை போய் சாப்பிடுறீங்களே, சாப்பிடும் போதே பார்க்கும் போதே கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, அத டேஸ்ட் பண்ணாதான் அதோட தெரியும். இல்ல பழைய டைலாக் இருந்தாலும் போது அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். சாகும் போதே இதெல்லாம் வந்துருச்சு. காந்தி தாத்தா சாகும் போது வந்துச்சோ இல்ல எங்க தாத்தா சாகும் போது சொன்னாரோ அது எனக்கு தெரியாது. நம்ம இத ட்ரை பண்ணி பார்க்கணும், அவ்வளவுதான். நான் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு. நீங்க அதை வைங்க அண்ணே, வாங்க அண்ணே போகலாம். ஃபைனலி வீட்டுக்கு வந்துச்சு, வந்துட்டு எடுத்துட்டு பார்த்தா ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் ஹைட்டு மட்டும் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க பாருங்க, 6 மணிக்கு படுத்தது, மணி இப்போ என்ன 9:30 9:45 10 ஆயிடுச்சு. இனிமேல நீ எந்திரிச்சு சாப்பிட்டு நைட்டு தூங்கவா, உனக்கு என்ன வாங்கிட்டு வந்துருக்கோன்னு பாரு ஆனுவல் டேக்கு. இதே தானா? ஓகே, இது வரைக்கும் ஆனுவல் டே பர்ச்சேஸ் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஆனுவல் டேயில் அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு போட்டு உங்களுக்கு ஃபுல் vlog போடுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட் கோகி.